ஹலோ பசங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 9 உடைய மேத்து சாப்டர் 3.2 இருக்கிற எக்ஸசைஸில் இருக்கிற தேர்ட் அண்ட் ஃபோர்த் சம்முடைய சொல்யூஷன் நம்ம எப்படி பார்ப்போம். ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு 1 and 2 உடைய சொல்யூஷன்ஸ் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து நான் வந்து கமெண்டில் போட்டு வச்சுருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்களும் பார்த்துங்க இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னைய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து சால்வ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம போகலாம். தேர்ட் கொஷின், கால்குலேட் தி ஃபாலோயிங் யூஸிங் பிரம்மகுப்தா லா. பிரம்மகுப்தா லா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த லா வந்து இன்டீஜர்ஸ் தான், இது வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம நார்மலாக எப்பயும் பியாண்ட் த ஜீரோஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சாப்டர் படிச்சிருப்போம் ப்ரீவியஸாக, ஒரு 6th 7th ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் படிச்சிருப்போம். அந்த தான் அதாவது இன்டீஜர்ஸை ரிலேட் பண்ணதான் இந்த கொஷின். இதுவே நேம் வந்து இந்த லா வந்து இவங்க தான் வந்து இது பண்ணாங்க. இதை வந்து நம்மளுடைய புக்கிலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 44ல் இருக்குது. பிரம்மகுப்தா ரூல் ஆஃப் ஜீரோ ஃபார் ஜீரோன்னு சொல்லிட்டு, when zero is added to a number the number remains unchanged. இப்போ நம்ம ஜீரோ எந்த நம்பர் கூடயா நம்ம ஆட் பண்ணோன்னா அந்த நம்பர் வந்து சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க நம்பர் தான் சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. the number remains unchanged. ஓகேங்களா, ஜீரோ சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லலை, அந்த நம்பரு சேஞ்ச் ஆகாது. அப்போனா a + 0 = a. ஓகேங்களா, இப்போ ஏங்கிறது என்னது, ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ 2 எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 2 + 0 எவ்வளோ, 2 தான் ஆன்சர் கிடைக்கும். இப்போது த நம்பர் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, when 0 is subtracted from a number the number remains unchanged. அதே மாதிரி கண்டிஷன் தான் இப்போ சப்ட்ராக்ஷனில் நம்ம போட்டு சால்வ் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ சப்ட்ராக்ஷனில் பாருங்கள், a - 0 = a. ஏங்கிறது ஒரு நம்பராக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 3 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 3 - 0 = என்ன ஆன்சர் வரும், 3 தான் வரும். ஓகேங்களா, த நம்பர் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். ஓகேங்களா, இப்போது ரிப்பீட், இப்போ அடிஷன், அடுத்து சப்ட்ராக்ஷன் பார்த்தாச்சு, இப்போது மல்டிப்ளிகேஷன் பார்க்கணும். when any number is multiplied by 0 the result is 0. ஓகேங்களா, அப்போது a × 0 = 0. அது 1 × 0 0. கரெக்டு தானே. இதுதான் வந்து பிரம்மகுப்தா ரூல்ஸ் ஃபார் ஜீரோஸ். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ 0 மட்டும் தான் நம்ம பார்த்துக்கோங்க. இப்போ 0க்கு அடுத்து நமக்கு நிறைய நம்பர்ஸ் இருக்குல்ல, இப்போ அதெல்லாம் பிரம்மகுப்தா டிட் நாட் ஸ்டாப் அட் 0. ஹீ ரியலைஸ் தட் இஃப் சப்ட்ராக்ஷன் ஆஃப் அ நம்பர் ஃப்ரம் இட் செல்ஃப் கேன் ரிசல்ட் இன் 0. எதுவும் கண்டுபிடிக்கிறான். எப்படின்னா, இந்த 0ங்கிறது நமக்கு என்னென்ன பாசிபிளில் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். +5 -5 ரெண்டுத்தையும் நம்ம போட்டோன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும், 0ன்னு வருது. ஓகேங்களா, then what would happen if we subtract a large number from a smaller one. இப்போ நெக்ஸ்ட்டு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர், இதை வந்து நம்ம செக் பண்ணுறாங்க. when it happens if subtract a large number from a smaller number. அப்போது லார்ஜ் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு அதை செக் பண்ணலாம். இப்போது 3ங்கிறது பாசிட்டிவ் நம்பர், -5ங்கிறது நெகட்டிவ் நம்பர். இப்போ 3யை விட -5 வந்து சின்னது. ஓகேங்களா, இப்போ 3 - 5 என்ன ஆன்சர் வரும், -2ன்னு வரும். கரெக்டுங்களா, இப்போ இதுலேயும் நமக்கு எப்படி ஆயிடுச்சு, சப்ட்ராக்ஷனில் தான் நமக்கு ஆன்சர் வருது. ஸோ to answer this Brahmagupta grounded his mathematics in the reality of comments and life. He recognized 2 steps. இதில் என்னென்ன நமக்கு 2 steps நான் தான் சொன்னேன். இப்போ கொஞ்சம் ப்ரீவியஸ் இதில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபார்ச்சூன்னா என்னது, டெபிட்னா என்ன. ஃபார்ச்சூன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ், டெபிட்னா என்னது, நெகட்டிவ் நம்பர்ஸ். ஓகேங்களா, இது நம்ம இன்டீஜர்ஸில் நம்ம படிச்சிருக்கோம்ல, இன்டீஜர்ஸ் எப்படி வந்ததுங்கிறதுக்கு இந்த ரூலை வச்சு தான், நம்ம பிரம்மகுப்தா ரூலை வச்சு தான் இன்டீஜர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ பை மூவிங் டு தி லெஃப்ட் ஆஃப் 0 ஆன் தி நம்பர் லைன் பிரம்மகுப்தா formally introduced negative numbers to the world. To combination of positive natural numbers, their negative counterpart and zeros creates the set of integers denoted by the symbol Z, from the German word Zahlen meaning numbers. ஓகேங்களா, இதை செக் பண்ணுங்க. அதாவது இந்த சைடு இருக்க 0க்கு இந்த சைடு என்னது, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் நம்பர்,
அதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபார்ச்சூன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது அது என்னது, அது தனன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடு இருக்கிறது எல்லாமே என்னது, 0க்கு இந்த சைடு இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ் நம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நெகட்டிவ் இன்டீஜர்ஸு, டெபிட்டு, ரின. ஓகேங்களா? புரியுதுங்களா? இது 0ங்கிறது சூன்யம். ஓகேங்களா? இது வந்து நார்மல் நம்ம க்ரீக் வேர்ட்ஸ் தமிழில் வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க. தன, ரின இதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இது வந்து நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான் எல்லாமே. செக் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நம்ம இந்த எக்ஸசைஸ் சம்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷினு -12 × 5. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஆன்சர் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், -8 × -7, 0 மைனஸ் ப்ராக்கெட் ஆஃப் -14, நெக்ஸ்ட்டு -20 டிவைடட் பை 4. இந்த 4த்துக்கு இப்போ சொல்யூஷன் நம்ம பார்த்துடலாம். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி பிரம்மகுப்தா லாஸில் வந்து டெபிட் இண்டிகேட்ஸ் என்னது, நெகட்டிவ், ஃபார்ச்சூன் இண்டிகேட்ஸ் தி பாசிட்டிவ். ஓகேங்களா? இப்போது கொஷின் பாருங்கள், -12 × 5. இப்போ -12 ப்ராக்கெட் எடுத்து நம்ம எழுதிடலாம். -12 இன்ட்டுக்கு இன்ட்டு 5க்கு 5. இப்போது -12 × 5க்கு -5 வந்து ப்ளஸ்ஸு தான் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு. ஓகேங்களா? அப்போது நமக்கு 12 5s are 60. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் எவ்வளோ, மைனஸு. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர். செகண்ட் கொஷின் பாருங்கள், ப்ராக்கெட்டில் -8 இன்ட்டு ப்ராக்கெட்டில் -7. இப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? அதாவது டெபிட்டு இன்ட்டு டெபிட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ச்சூன். ஓகேங்களா? இப்போ 8 7s are 56. ஓகேங்களா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது, ப்ளஸ்ஸு. அதனால் நம்ம இங்கே ப்ளஸ் சைனில் விட்டுட்டோம் ஆன்சர். சரிங்களா? இப்போது 0 மைனஸ் ப்ராக்கெட் ஆஃப் -14. இப்போ இதுக்கு நம்ம எந்த ரூல் எடுக்கணும், இங்கே கொடுத்துருக்கிறது என்னது, 0 ரூல். ஓகேங்களா? ஆஸ் பர் பிரம்மகுப்தா 0 மைனஸ் டெபிட் இஸ் அ ஃபார்ச்சூன். ஓகேங்களா? சப்ட்ராக்டிங் எ நெகட்டிவ் இஸ் சேம் ஆஸ் ஆடிங். ஓகேங்களா? இது வந்து புரிஞ்சுது உங்களுக்கு? இப்போ நம்ம வந்து பார்த்தோம்ல, பிரம்மகுப்தா 0 ரூல் பார்த்தோம்ல, அதில் இருக்கிறது இது. சரிங்களா? இப்போது தட் இஸ் 0 மைனஸ் ப்ராக்கெட்டில் இருக்க 14 கொஷினை. இப்போ 0க்கு 0 மைனஸ் என்ன வந்தது, ப்ளஸ்ஸு. ஃபார்ச்சூன் என்னது, ப்ளஸ் தானே. இப்போது மைனஸும் ப்ளஸ்ஸு, 14க்கு 14. 0 + 14 எவ்வளோ, 14. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷனு -20 ப்ராக்கெட்டில் டிவைடட் பை 4. ஓகேங்களா? இப்போ இதுக்கு எப்படி எழுதணும்னா, மைனஸு டிவைடட் பை ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு என்ன வரும், மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ வரும். அது டெபிட்டு ப்ளஸ் ஃபார்ச்சூன், டெபிட்டு டிவைடட் பை ஃபார்ச்சூன் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், டெபிட்டில் தான் வரணும். ஓகேங்களா? இப்போது -20 டிவைடட் பை 4 இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணலாம். இப்போ சால்வ் பண்ண எப்படி வரும், மைனஸு டிவைடு பாசிட்டிவ் வேல்யூ, நமக்கு ஆன்சர் எப்படி வரணும், நெகட்டிவில் போடணும். அப்போது நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் சைன் போட்டாச்சா. இப்போ 20ல் 4 டைம்ஸ் டிவைட் பண்ண எவ்வளோ வரும், 5. அதாவது 5 4s are 20. ஓகேங்களா? ரிவர்ஸில் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டிவிஷனோட வேல்யூ வந்துடும்ல. 5 4s are 20. 20 டிவைடட் பை 4 gives 5. இங்கே நெகட்டிவ் வேல்யூ வரதுனால நெகட்டிவ். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எல்லா சம்ஸும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. தேங்க்யூ.